ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஐயா வைகுண்டரின் 192வது அவதார தின விழா நிகழ்வில் ஆளுநர் RN ரவி உரையாற்றியிருக்கிறார். அந்த உரையில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கால்வெல் எழுதிய திராவிட மொழிகள் குறித்து எழுதிய நூல் என்பது போலியானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அவர் ஆற்றிய உரையின் வாயிலாக இது பற்றிய விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். சங்கரன், வணக்கம். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆளுநர் RN ரவி என்னென்ன கருத்துக்களை முன்வைத்தார்? வணக்கம் காயத்ரி. தமிழக ஆளுநர் திரு RN ரவி தான் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் தெரிவிக்கக்கூடிய சில கருத்துக்கள் அவ்வப்போது பரபரப்பை ஏற்படுத்தி விடுகின்றன, விமர்சனங்களையும் முன்வைத்து விடுகின்றன. அந்த வரிசையில் சற்று முன்பாக ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் பேசிய அந்த உரை என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது ஆளுநர் மாளிகையில் ஐயா வைகுண்டரினுடைய 192வது அவதார தின விழா மற்றும் வைகுண்ட சுவாமி அருளிய சனாதன வரலாற்று புத்தக வெளியீட்டு விழா ஆகியவை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற ஆளுநர் RN ரவி பல்வேறு கருத்துக்களை, பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இவர் பேசும்போது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக கிழக்கிந்திய கம்பெனி அப்போதைய சென்னை மாகாணத்திற்கு வந்ததன் நோக்கமே இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றுவதற்காகத்தான் அந்த நிறுவனம் அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்கள் அந்த பணிகளை செய்தார்கள் என்றெல்லாம் கோடிட்டு காட்டிய ஆளுநர் ரவி GU போப் கால்டுவெல் பற்றி பல்வேறு பரபரப்பான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார். அதாவது கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகள் குறித்து எழுதிய அந்த நூல் என்பது போலியானது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். GU போப் கால்டுவெல் போன்றவர்கள் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர்கள், அந்த பள்ளி படிப்பை கூட தாண்டாதவர்கள் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மக்களை மதம் மாற்றுவதற்காகவே இந்தியாவிற்கு வந்தனர் என்றும் தெரிவித்திருக்கிறார். இப்படி கூறுவதால் இயேசுவையும் கிறிஸ்துவ மதத்திற்கும் தான் எதிரானவன் அல்ல என்றும் கிறிஸ்தவ மதமும் இயேசுவும் தனக்கு மிகவும் பிடிக்கும் என்ற ஒரு கருத்துக்களையும் கூடவே சேர்த்து திரு RN ரவி தெரிவித்திருக்கிறார். அதாவது GU போப் என்பவர் கனடாவில் பிறந்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழுக்காக சேவையாற்றியவர் என்பது வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று அயர்லாந்தில் பிறந்த கால்டுவெல்லும் தமிழுக்காக பல்வேறு பணிகளை ஆற்றியதாக வரலாற்று புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருவருடைய தமிழ் பணிகள் குறித்து பல்வேறு விழாக்களிலும் நிகழ்ச்சிகளிலும் புகழ்ந்து பேசியிருக்கிறார். இருவரும் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக செய்த ஆராய்ச்சிகள், பல்வேறு பணிகளை குறித்தெல்லாம் கருணாநிதி பேசியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இளங்கலை தமிழ் பட்டப்படிப்பிலும் கூட கால்டுவெல் பற்றியும் GU போப் பற்றியும் பல்வேறு பகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. பள்ளி அளவிலான பாட புத்தகங்களில் கூட சில குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. இப்படி கருணாநிதி மட்டுமில்லாமல் பல்வேறு தமிழறிஞர்களும் கால்டுவெல் GU போப் பற்றி எழுதியிருக்கிறார்கள். பல்வேறு கருத்துக்களை, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருவருமே பள்ளி படிப்பை தாண்டாதவர்கள் என்றும் மதம் மாற்றம் செய்வதற்காகவே இங்கே வந்தார்கள் என்றும் அவர் திராவிட மொழிகள் குறித்து எழுதிய நூல் போலியானது என்றும் ஆளுநர் RN ரவி தெரிவித்திருப்பது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு விமர்சனங்கள் உடனடியாக தற்போதே சமூக வலைதளங்களிலும் எழுந்து வருகின்றன. ஆளுநர் பேசிய இந்த பேச்சுக்கள் அனைத்தும் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காயத்ரி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.